அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நிராகரித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மூன்றாவது முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நீதிபதி அல்லி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக அதனை தள்ளுபடி செய்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. செந்தில் பாலாஜிக்கு மூன்றாவது முறையாக ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி எஸ் அல்லி முன்பாக இந்த விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியம சுந்தரம் ஆஜராகி பல்வேறு வாதங்களையும் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் அளிக்கப்பட்டது. இதேபோல் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கடந்த 2016 முதல் 2017ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட அந்த வங்கி கணக்கில் திடீரென பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். செந்தில் பாலாஜியின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவில் வேலை வாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடமிருந்து எவ்வளவு தொகை தரப்பட்டது, அவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் வங்கி ஆவணங்களை திருத்தியதாக கூறும் குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்படும் என்ற நிலையில் செந்தில் பாலாஜி மனு மீது நீதிபதி அல்லி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இன்று காலை முதலே இந்த தீர்ப்பாக வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பை நீதிபதி அல்லி தெரிவித்திருக்கிறார். அதாவது மூன்றாவது முறையாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கூறக்கூடிய காரணங்கள் என்னவென்றால், கடந்த முறை இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட போது எந்த சூழ்நிலை நிலவியதோ அதே சூழ்நிலை தற்போது வரை தொடர்கிறதாகவும் எந்த ஒரு முன்னேற்றமும் இது இல்லை என்பதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி அல்லி அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 2 முறையும், சென்னை உயர் நீதிமன்றத்தில் 1 முறையும், உச்ச நீதிமன்றத்தில் 1 முறையும், ஆக 5வது முறையாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.